நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு படையினரால் சித்திரவதைக்குள்ளாக்கப்படும் குற்றச்சாட்டை ஜனாதிபதி நிராகரிப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற்று வருகின்றது. புலமை பரிசில் பாடத்தை போதிக்க ஆசிரியர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி மட்டக்களப்பு ஓட்டமாவடியில் ஆர்ப்பாட்டம். போலி கடவுச்சீட்டுடன் வெளிநாடு செல்வதற்கு முற்பட்ட யாழ் இளைஞன் கைது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் இன்று நடைபெறுகின்றது. வவுனியா சிந்தாமணி கோயிலில் நடைபெற்ற விசேட பூஜைகளில் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவருமான இரா சம்பந்தன், இலங்கை தமிழரசு கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியில் முற்பகல் 11 மணிக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் ஆரம்பமானது. மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்திற்குட்பட்ட ஓட்டமாவடி ஷரீப் அலி வித்தியாலயத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி ஷரீப் அலி வித்தியாலயத்தில் தரம் 5 புலமை பரிசில் வகுப்பிற்கு கற்பிப்பதற்கு ஆசிரியர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி பெற்றோர்களும் மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலை நுழைவாயிலை மூடி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உண்மையில் இந்த பாடசாலை 1000 பாடசாலைகள் வேலை திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை. இந்த பாடசாலை நீண்ட காலமாக ஆசிரியர் பிரச்சனை தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இம்முறை புலமை பரிசில் எழுதுகின்ற மாணவர்களுக்கு 4 வகுப்புகள் பிரிக்கப்பட்டு 2 வகுப்புகளுக்கு மாத்திரமே ஆசிரியர் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய வகுப்புகளுக்கு புலமை பரிசிலில் நிபுணத்துவம் மிக்க எந்த ஒரு ஆசிரியரும் வழங்கப்படவில்லை. ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிப்பாளர் எம் ஏ சீகு அலி வருகை தந்தார். ஓட்டமாவடி ஷரீப் அலி வித்தியாலயத்தில் இன்று வேறொரு பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியரை கேட்டு அவர்கள் பெற்றோர்கள் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்பாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பாடசாலைக்கு ஓட்டமாவடி மத்திய மகாவித்தியாலயத்தில் இருந்து 2 பேரும் 2 காலேஜ் ஆஃப் எஜுகேஷனிலே பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். பாத்திமா பாலியாவில் இருந்து ஒரு ஆசிரியரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேசிய பாடசாலையிலிருந்து மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்கள்தான் அவர்களை தற்காலிக அடிப்படையிலே விடுவித்திருக்கிறார். புலமை பரிசில் வகுப்புக்கு கற்பிப்பதற்கு தகுந்த ஆசிரியரை நியமித்து தருவதாக வலய கல்வி பணிப்பாளர் வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. நாள்தோறும் வாழ்வோடு போராடுகின்றனர் முன்னாள் போராளிகள். காலிழந்தும் நம்பிக்கையை ஒன்றுகோலாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார் காளியப்பன் மகேஸ்வரன். யுத்தத்தில் காலை இழந்த காளியப்பன் மகேஸ்வரன் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் திகதி ஓமந்தையில் ராணுவத்தினரிடம் சரணடைந்தார். 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி புனர்வாழ்வு பெற்று விடுதலையான மகேஸ்வரனுக்கு வாழ்வே போராட்டமாகியது. விடுதலை பெற்று சொந்த ஊரான முல்லைத்தீவு கேப்பாப்புலவுக்கு விரைந்த மகேஸ்வரனை வரவேற்பதற்கு மனைவியும் 4 பிள்ளைகளுமே அன்றி வேறு யாருமிலர். உதவிகள் ஏதுமின்றி, சொந்த நிலமின்றி, நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு வாழ்வின் லட்சியத்தோடு பயணிக்கின்றார். இதுவரைக்கும் இந்த மாட்டு வாழ்வு இழந்தோர்னு சொல்லி அந்த அடிப்படையில் எங்களுக்கு இதுவரைக்கும் 3 வருஷமாக எங்களுக்கு இதுவரைக்கும் ஒன்றும் தரவில்லை. கச்சேரி ஊடாக இப்போ ஜிஎஸ் பிரிவுக்குள்ளால் வார எதுவும் கொடுப்பனால் வருமொழிய எங்களுக்கு இயலாத ரீதியில் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு கொடுப்பனும் தரையில் யாரும் முன் வரவும் இல்லை. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கு, 2 பொம்பளை பிள்ளையும் 2 ஆம்பளை பிள்ளையும். எங்களுக்கு இப்போ படிப்பு செலவிலிருந்து சாப்பாட்டுக்கெல்லாம் செலவுகள் சரியான கஷ்டத்தை மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கஷ்டத்தை கருத்தில் கொண்டு உண்மையிலே நாங்கள் ஒரு இயலாத ரீதியிலே யாரும் உதவி செய்ய முன் வந்திருந்தால் எங்களுக்கு என்ன போல இன்னும் எத்தனை பேருக்கு இந்த உதவிகளை செய்தால் பெரிய உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எங்களை போல புனர்வாழ்விக்கப்பட்ட கணவர் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட சரியான கஷ்டத்து மத்தியிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாட இதுகள் நாங்களும் சில பேரை நேரடியாக பார்த்திருக்கிறோம். அந்த குடும்பம் இனியில் என்ற கஷ்டத்தின் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வில் சொந்தமாக ஏதுமற்ற மகேஸ்வரனுக்கு நந்தி கடலெண்ணையே தஞ்சமாகியது. மனைவியின் உதவியுடன் நந்தி கடலில் மீன்பிடித்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் இந்த முன்னாள் போராளி. ஒரு துடையுடன் காலில் எனக்கு ஒரு காலில்லாத வேதனை ஒரு ஊனமுற்றவருக்கு தான் அதை பற்றி தெரியும். அது எல்லோருக்கும் தெரியாது. நான் இப்போது வளையல் கட்டி தான் என்ற வாழ்க்கை ஜீவித்தை போக்காட்டி கொண்டிருக்கின்றேன். அதேபோல் நந்திக்கடலிலே நானும் என்ற மனைவிதான் எல்லா சகல இது. நான் சப்போர்ட்டுக்கு தான் தொழிலை செய்து கொண்டு மனைவியோடு எங்களோட அன்றாட வாழ்க்கையை ஜீவியத்தை போக்காட்டி கொண்டிருக்கிறேன்.
புனர்வாழ்விலிருந்து விடுதலையாக 5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் வடக்கு மாகாண கடற்றொழில் மற்றும் கிராம அபிவிருத்தி அமைச்சினால் வழங்கப்பட்ட 50,000 ரூபாய் பெறுமதியான மீன்பிடி வலைகள் மாத்திரமே இவருக்கு இதுவரை கிடைக்கப் பெற்றுள்ளன. வாழ்வுக்காக தினம் தினம் போராடும் புனர்வாழ்வு பெற்ற 12,000 போராளிகள் நம்மிடத்தில் வாழ்கின்றார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள டி வாய்க்கால் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமையினால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போர்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ளது டி வாய்க்கால். நவகிரி குளத்திலிருந்து கிளை வாய்க்கால்களுக்கு நீரை கொண்டு செல்லும் வாய்க்காலே டி வாய்க்கால் ஆகும். இந்த வாய்க்கால் ஊடாக விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சப்படுகின்றது. இந்த வாய்க்கால் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் பாய்ச்சப்படுகின்ற நீரின் பெருமளவான பகுதி விவசாய நிலங்களுக்கு செல்லாது வீண்விரயமாகின்றது. இதன் காரணமாக விவசாய நிலங்களுக்கு உரிய முறையில் நீர் பாய்ச்ச முடியாதுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். டி வாய்க்காலின் அணைக்கட்டு உடைந்திருப்பதனால் இதனூடாக விவசாயிகள் பயணிக்க முடியாதுள்ளது. உடைஞ்சி கால் கை எல்லாம் உடைஞ்சி இந்த புள்ளை இந்த கடைகளில் இருக்கிற பிள்ளைகள் தான் என்னைய கரையேற்றி விட்டு எலெக்ஷனுக்கு வருவாங்க. பாரதியத்தில் எங்களுக்கு இந்த பாதை இணைத்தாங்கன்னு சொல்லி கேட்டாலும் அவங்க நாங்கள் செய்தாரம்ன்றது போய் அவங்களோட கதிரையில் ஏறினாங்கன்னா இந்த பக்கம் திரும்பியும் பார்க்குறோம் இல்லை, இந்த ரோட்டை பார்க்குறோம் இல்லை, எங்களை பார்க்குறதும் இல்லை. இந்த மாதிரி கிடந்தால் நாங்கள் எப்படி போகிறதும் பாரதும் பயணிக்கிறதும் நாங்கள் ஏழாக்கள் நாங்கள் உளுந்து உடைஞ்சி கால்கையெல்லாம் உடைஞ்சிஞ்சானுங்க. கால்களெல்லாம் இதுகளால் விழுந்து தான் காலெல்லாம் உடைஞ்சு. இதுல இருந்து தண்ணி இப்போ 40 கிராம் பம்மி விட்டு தண்ணி முழுதும் இதெல்லாம் வரணும். திரள் கண்டத்து ஊற்றிய தண்ணியெல்லாம் அது நான் வரதுக்கு இந்த ரோட்டு உடஞ்சி கிடக்கிறதால இப்போ நாங்கள் பெரிய ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தி எங்களுக்கு போகிறதுக்குரிய நடவாதம் இல்லாமல் தான் நாங்கள் இதை கல்லுகளை போட்டு அது செஞ்சு வச்சிருக்கோம். ஏற்கனவே குழாய் போட்டு தரோம், ஒரு குழாயும் போட்டு தரீங்க ஒன்றும் செய்யலை. நாங்கள் எங்களை ஏன்றதை தான் செஞ்சு பேக்குகள் போட்டு மண் மூட்டை அடிச்சு தான் அந்த இதை செஞ்சு கொண்டிருக்கோம். நாங்கள் இப்போ இந்த பிரச்சினை தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு பலமுறை தெரியப்படுத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் உள்ள கச்சக்குடி சுவாமிமலை கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதி சேதமடைந்துள்ளமையினால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக கச்சக்குடி சுவாமிமலை கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதி சேதமடைந்தது. இந்த வீதி சேதமடைந்துள்ளமையினால் 39ஆம் கொலனி, தும்பங்கேணி, வெள்ளாவளி மற்றும் திக்கோடை ஆகிய பகுதிகளுக்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தே பயணம் செய்ய வேண்டியுள்ளது. பாடசாலை மாணவர்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் என நாளாந்தம் பெருமளவான மக்கள் இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர். உடைஞ்சி போது வருஷமாகுது. உலகத்துக்கு ஒரு எஜுகேஷனாக்களோ ஒரு ஒன்றை பார்க்கல. இதால இந்த வீதியால போறதுக்கு எங்களுக்கு கடும் கஷ்டம். மழை நேரத்துல வெள்ளம் வந்திக்கண்டா இதால போயிடா ஸ்கூலுக்கு போறது கடும் கஷ்டப்படணும். ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் நினைஞ்சு போகுது. இதால போகல இதால நிறைய பேர் விழுறாங்க, நிறைய காயம் ஏற்படுது. இதால எங்களுக்கு இதை செஞ்சாங்க. சேதமடைந்த இந்த வீதியை புனரமைப்பதற்கு இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். வீதி சேதமடைந்துள்ளமையினால் வாகனங்களில் பயணிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. மக்களின் நலன் கருதி கச்சக்குடி சுவாமிமலை பிரதான வீதியை திருத்திக் கொடுப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா? கல்கமு கிராமத்திற்கு சில நாட்களாக காட்டு யானைகள் வருகை தந்த வண்ணம் உள்ளன. யானைகள் இன்று காலை வருகை தந்த காட்சி எமது கேமராவில் பதிவானது. யானைகள் பாலுக்கடவுளவாவி கண்மையிலிருந்து இரவு நேரங்களில் கிராமத்துக்குள் வருகை தருகின்றன. நேற்றிரவு கிராமத்திற்குள் வருகை தந்த காட்டு யானைகள் மொரகலகமா பாலுக்கடவுள பிரதான வீதியினூடாக பாலுக்கடவுள வாவிக்கு செல்லும் காட்சிகளே இவை. ஆட்ட நிர்ணய விவகாரத்துடன் தொடர்புடையவர்கள் மீதான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். பொல்கஹவல பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தின் போது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். பொல்காவல தொகுதியின் அபிவிருத்தி குழு கூட்டம் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகரவின் தலைமையில் பொல்காவல பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. අපේ වර්තමාන ක්‍රිකට් ක්‍රීඩකයන්
தற்போதுள்ள எமது வீரர்கள் எவரும் இதனுடன் தொடர்பு பட்டமை குறித்து அறிய கிடைக்கவில்லை. எனினும் பிரதமர் கூறிய வகையில் இது தொடர்பில் பாகுபாடு காட்டாமல் கட்டாயமாக செய்ய வேண்டிய பொறுப்பாக இதனை நான் பார்க்கின்றேன். ஏனெனில் இது இலங்கைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவது மாத்திரமன்றி இலங்கையின் தேசிய அணியை ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபடுத்துவது நாட்டை காட்டிக் கொடுக்கும் செயலாகும். ஆகவே இதனுடன் தொடர்புபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். தற்போது போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்கள் கிடைத்ததும் இந்த செயலுக்காக அதிகபட்ச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பாகும். පැහැදිලිව මෙයට විරුද්ධව ගත හැකි උපරිම ක්‍රියාමාර්ග අපි ගත යුතුයි කියලා මම විශ්වාස කරනවා. கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் சந்தேகத்தின் பேரில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவினரால் நேற்றிரவு 7:45 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலியான இந்தோனேஷிய நாட்டின் கடவுச்சீட்டுடன் வெளிநாடு செல்வதற்கு இந்த நபர் முற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 26 வயதான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவரே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபரை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உர தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக சகல கமநல சேவை நிலையங்களுக்கும் தேவையான அளவு உரத்தை விநியோகிக்குமாறு 2 அரச உர நிறுவனங்களுக்கு நேற்று பணிப்புரை விடுத்ததாக விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் உரத்திற்கு தட்டுப்பாடு நிலவுவதற்கு எந்தவித வாய்ப்புகளும் இல்லை என அமைச்சின் செயலாளர் பி விஜயரத்ன குறிப்பிட்டார். குறிப்பிட்ட 2 அரச நிறுவனங்கள் வசம் தற்போது 1,21,000 மெட்ரிக் டன் உரம் கையிருப்பில் உள்ளதாகவும் விவசாய அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். பரிந்துரை செய்யப்பட்ட அளவுக்கு மேலதிகமாக உர பாவனையே சில பிரதேசங்களில் உரத்திற்கு தட்டுப்பாடு நிலவ காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.